மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை வழங்க கோரும் இந்த தீர்மானத்தை இந்த பேரவையின் பரிசீலனைக்காக முன்மொழிய உள்ளேன். நிதிசார் கூட்டாட்சியும் கூட்டுறவு கூட்டாட்சியும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளாகும். ஒவ்வொரு மாநிலமும் அதன் வரி பங்களிப்பு மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப ஒன்றிய வரிகளிலிருந்து நியாயமான மற்றும் சமமான பங்கை பெற வேண்டும் என்ற நியாயமான எதிர்பார்ப்பை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீர்மானம். இந்த பேரவை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்தும் மாநிலங்கள் தங்களது அரசியல் அமைப்பு சார்ந்த பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு நியாயமான மற்றும் சமமான நிதி பகிர்வை முறையை இன்றியமையாது என்பது உணர்ந்தும் தமிழ்நாடு மாநிலம் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், ஏற்றுமதி, சிறந்த நிதி மேலாண்மை மற்றும் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்களிப்பு செய்ததன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு தொடர்ந்து முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதை கவனத்தில் கொண்டும், மேலும் மத்திய வரிகளின் பகிர்வு என்பது சமத்துவம், சம உரிமை, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் மாநிலங்களின் வளர்ச்சி தேவைகள் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதையும், மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சிறப்பாக செயல்பட மாநிலங்கள் எந்தவித பாதக நிலையிலும் வைக்கக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த பேரவை ஒன்றிய அரசை பின்வருமாறு வலியுறுத்தி தீர்மானிக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகள் சமத்துவம் மற்றும் நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வு வெளிப்படையான, புறநிலை அற்ற மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் மத்திய வரிகளின் பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போது தமிழ்நாடு மாநிலத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.